சின்ன பையா. ஓ அம்பிகாக்கு முன்னாடி போ. அவர் டவுன் பஸ் மாதிரி ஊடு ஊடா நின்று ஊருக்கு அதை பேசிட்டு ரேஷன் கடைக்கு பார்த்து நீ முன்னாடி போயிடு போ. என்னடா என்னம்மா நீ தான் நம்ம ரேஷன் கடைக்கு சொன்ன ஒழுங்கா பேண்ட் சட்டை போட்டு வந்தாலே என்ன ஒன்றும் மதிக்க மாட்டானுங்க. இதுல வேற குழந்தை மாதிரி வா பால்ட்ட பாத்துன்னு வா நீ இருக்கிற என்னத்துக்கு பண்ணா. இன்னைக்கு ரேஷன் கடையில டோக்கன் குடுக்குறாங்கல்ல, அதான் நம்ம தனியா போய் நின்னா யாரும் முன்னாடி விட மாட்டாங்கடா சின்ன பையா. அதுவும் இடுப்புல ஒரு குழந்தை தூக்கின்னு போனோம்னு வச்சுக்கா, ஏமா நேரமா குழந்தை இடுப்புல வச்சுன்னு இருப்ப, முன்னாடி போய் நீ டோக்கன் வாங்கிட்டு போமா அப்படின்னு. வேணாண்டா நீ வேலைக்கே கிளம்பு. என்ன இந்த சின்ன பையா எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன்டா, அரிசி சக்கரை கரும்பு தானா அப்படி இப்படிமா கணக்கு போட்டு பார்த்தா கூட 100 ரூபாய் 150 ரூபாய் தாண்டா வருது. 600 ரூபாய் சம்பளம் உனக்கு, எதுக்கு நீ வேலையை விட்டு நிக்கணும்? நீ வேலைக்கு போ, அம்மா போயிது போச்சுன்னு வச்சுக்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் குறையும், அப்ப போய் நான் அம்மா வாங்கிக்கிறேன். ஏமா நான் 5000 ரூபாய் 6000 ரூபாய் தருவேன். நீ ஓனர் வேற அசியசியமா திட்டிட்டேன். நான் வேற திட்டி கட் பண்ணிட்டேன், வேலைக்கு வர மாட்டேன், ஒன்னும் வர மாட்டேன், வைடா போனேன்ட்டுமா. அடா பரதேசி நான் உனக்கு என்னடா அம்மா அவசரம் கொடுக்க, ஏன்டா இப்படி பண்ற நீ? எப்படி நம்ம கவர்மெண்ட் நம்ம கை விடாதேன்னு பார்த்தேன், விட மாட்டாங்க வேணா. ஏச்சி போ, அவர்கிட்ட எதனா தாத்து மத்து பண்ணி போ. நான் ரேஷன் கடைக்கு தான் போவேன். பாரு போலாம். ஏன் இப்படியா தாலி எடுத்து தூக்கல போறீங்களா தெரியல. 100 ரூபாய் குத்து முடி வெட்ட கூட அந்த குடும்பத்துல பக்கு இல்ல, இந்த பிச்சை எடுக்கிறீங்க அப்படியே எல்லாரும். எல்லாம் தெரியும், வாய மூடுறா. காசுனா மண்டில வளர மயிறு நினைச்சியா? வெட்ட வெட்ட வந்துனே இருக்கிறதுக்கு காசுடா காசு, அது அருமண்ணான்னு தெரியுமா? ஒரு தடவை நம்ம கையில இருக்கிற காசு போயிடுச்சுன்னு வச்சுக்க, அது சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையாமா, அருவம் இல்லையாமா அறிவாங்க. அதுலயே வெங்காயம் தக்காளி அதுலயே காய்கறி அறிகிற தோசை முடி வேற அறுக்கு தாத்து போற கருக்குன்னு என்னமா மீன் முள்ள அறுக்கிற மாதிரி வறுக்கு அறுத்து போட்டு ஓடுற. வெட்டுறதும் ஒழுங்கா உட்காந்து வெட்ட மாட்டேன். இங்க ஒரு வாட்டி ஓடுற, அங்க ஒரு வாட்டி ஓடுற, அதிகமா இல்ல. என்னடா ஒரு கார குழம்புக்கு எப்படி அறியணும், சாம்பாருக்கு எப்படி அறியணும், பிரியாணிக்கு எப்படி அறியணும், பக்குவமா பார்த்து தெரியும் அறிஞ்சதே இல்லையாடா? அழகா முடி வெட்டி விடுறான்டா. மாசம் நீ ஏன்டா 100 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர? உங்க அப்பா கூட தாண்டா வெட்டுறான். 4 மாசத்துக்கு ஒரு தடவை 5 மாசத்துக்கு ஒரு தடவை அழகா வெட்டின்னு வரான். அவருக்கு சொட்ட மாட்டேன், இந்த காதுல கைத்துல இந்த காதுல கொஞ்சம் முடி, அது 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெட்டினா வெட்டா முட்டாக்குது. அதே மாதிரி எல்லாரும் வெட்டுவாங்களா? ஐயே அப்ப கூட உனக்கு ஒரு அர்த்தமா வெட்டி விட மாட்டான்டா சின்ன பையா. அர்த்தமா வெட்டுறாங்க. நீ உட்காந்துக்கு போய் செல்ல அம்மா உனக்கு பாக்கியராஜ் மாதிரி வெட்டி விடுற, நீ கம்முன்னு கடை. பாக்கியராஜ் மாதிரி வெட்டுறியா? அவருக்கு பேர புள்ளையே போந்து அது நடிக்க ஆரம்பிச்சு. சின்ன பாக்கியராஜ் கட்டிங்களா உட்காந்து இருந்தீங்க. கவினே கவினே மாமாக்கு வீட்டுல உட்காந்து விளையாடி ரொம்ப போர் அடிதான் சாமியா. சத்த நேரம் நீ விளையாட்டுக்கு சேர்த்துக்கின்னா ஆயா அதுக்குள்ள கடைக்கு ஓடி போய் விடந்துரும். சத்த நேரம் பாத்துக்கியா போயா? நானும் வரட்டாடா இல்ல பாத்து சித்தம்பு வரிசையா போகுது, தத்து விந்துற போற. ஏய் இத வச்சுட்டு வாடா, நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாடலாம், சூப்பரா விளையாடலாம்டா. சும்மா நொண்டிக்கு அப்படி படா அப்படி நீ நீங்க உயிரோட உட்காந்துக்கிறா அது காரணம் நான் தான் சொன்னா நம்புவியா நீ? உங்க அப்பா உங்க அம்மா கல்யாணம் பண்ணும்போது முழாமானாங்க. உங்க அம்மா 3ஆம் மாசத்துல உங்க அப்பங்கிறான் பாரு, ஓடி இடம் சொன்ன குடுன்னு மச்சான் பொண்டாட்டிக்கு முழாமுக்குது, இப்பத்தி குழந்தை வேணாம் நினைக்கிறேன், கழிச்சலான்னு என்னடா சொல்றேன்னா நான் தான் சொன்னேன். டேய் குழந்தை எடுத்து கடவுளை குத்த வரேன்டா இருக்கட்டா உறாருன்னு. நான் மட்டும் அன்னைக்கு ஒரு கண்ணை அசிஞ்சுன்னு வச்சுக்க மாவனை நீ கஞ்சியா கரைஞ்சிட்டு இருப்படி, கருவில கரைஞ்சிட்டு இருப்பா உங்க அப்பா உன்ன நல்லா அண்டா மாதிரி உட்காந்துக்கிற பாண்டா மூஞ்சி போட்டுன்னு நெக்கல்றா உங்களுக்கு எல்லாம். இது இம்மா என்னாச்சியா? என் புள்ள மாதிரி ஒரு நல்ல பையனை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட எங்கேயுமே கிடைக்க மாட்டான் என்ன. ஆமா நீ நானா பொய்யா சொல்றேன்? என் பையனே நான் எடுத்து வச்சு பெருமையா பேசல. நேத்து கூட ஒரு ஆயா வந்து பாத்துட்டு சொல்லிட்டு போகுது, உன் பையனை மாதிரி வாரி வள்ளல் யாருமே இருக்க மாட்டாங்கம்மா, அப்படியே விஜயகாந்த் மாதிரின்னு. ஏன் பையனா? அதுவா பிசினஸ் பண்ண போறான், கடலாம் தரப்பு ரெடி பண்ணிட்டான். நீங்க மட்டும் பொண்ணை நம்பி கல்யாணம் பண்ணி குத்தீங்கன்னு வச்சுக்க, உங்க பொண்ணு கையில ரிப்பன் கட்டு பண்ணிடலாம் தெரியுமா? இதோ வந்துட்டானே என் பையன். முட்டை போடு, தங்க முட்டை போடு மேம். அப்படியா? ஏமா இது வித்து நம்ம பெரிய பிசினஸ் ஆகி பெரிய பணக்காரன் ஆகலாம். அட பொறம்போக்கு கயிறு வச்சுங்கயா, பறக்கூட்டு எல்லாம் கட்டிய இதுக்கு கவுரா நான் கவுரு எத்தனை அடிச்சு தூக்கு மாட்டிருப்பான். யாரும் அந்த பைத்தியக்காரன் ஆகி கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். அவன் பைத்தியக்காரன் தான்டா, உன்னை நம்பி பொண்ணு கொடுக்க வந்தான் பாரு, அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். மாமா சாரி மாமா, சொட்டையை காட்டு, என்னத்த மயிரை காட்டு மாமா. லூசு பாயிலே. டேய் உனிங்கானா வரல கொட்டி நிக்குது. பொண்ணாவது வீட்ல இருக்கதா இல்ல எவனோ ஓடி போச்சு? பைத்தியார மாதிரி இருக்கிறான், கலாச்சி விட்டுறான் பார்த்து அடிக்க வரான் தாலு. ஏன்ச்சு போனாயே அதே இதுன்னு சொல்லி உனக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன்.
ஐயோ 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 வயிறுலாம் பத்தின்னு எரியுதுமா. என்ன ஒரு சொம்பு கூழுக்கு பின்ன 10 மிளகா அடிச்சு தின்னா பின்னா இன்னும் மேகி தர்ற மாதிரி உள்ள தள்ளுறேன். டேய் நான் அதை சொல்றா, பயிறு தண்ணி இல்லாம வாடி கருகுதுரா ஒரு சைடு. நான் என்ன பண்றதுனே தெரியலடா. ஏமா நான் ஒன்னா ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு கையில ஒரு விளக்கு வச்சு இந்த நைட்ல ஊர்ல சுத்தி வரட்டா? ஏன் மழை வருமே அப்படித்தானே பண்ணுவீங்க? கைதி கல்யாணம் பண்ணி வைக்கிறது துணி இல்லாம நடக்குது. பாரதேசி சி நான் சொல்லுங்கிறேன், நீ என்னடா சொல்ற? இந்த பக்கத்து கைனிக்கார செருப்பு கட்டி அடிக்கணும் பரதேசி நாய. ஏன் வெளியூர்ல இருந்து வந்துக்கிறான், கூல் கம்பெனி பக்கத்துல வந்துக்கிறானுங்க, அவனுக்கு எல்லாம் தண்ணி தரானுங்க. உள்ளூருக்காரன் குறா ஒரே ஒரு கைனி இறப்ப வச்சு தரனா தர மாட்டாமா? டேய் நாசமா போன நாய். எவன்டா பக்கத்து கைனிக்காரன் நல்லா வளரணும்னு யோசிக்கிறான்? டேய் நடுக்கு வேற ஆள் கூப்பிட்டு சொன்ன போய் வரவே மாட்டேன்றாளுங்கடா. ஒட்டி கூட வர மாட்டாளுங்க. ஏன் இவளுங்க எங்கம்மா சேத்துல நின்று வச்சு கொச்சு அறுப்பாத்து நடுவு பெவக்குறா ஒரே கும்மாளமா இருக்கிறாளுங்க. ஏரி வேலை போய் உட்காந்துன்னு ஊருக்கு அதை பேசின்னு எவன் தலையா இருக்கலாம் எவன் குடும்பம் தடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாளுங்க. ஏச்சே நீ குஷ்டு விடு, நான் போறேன். அவ்வளவுதான். சிஎம் பிஎம் கூட பாத்துலாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நேர்ல ஓட்டு கேட்க வருவானுங்க. இவ்வளவெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துல இருக்காது ஒண்ணுமே. ஐயே ஃபுல்லா பிளாட் கட்டி பிளாட்ல உட்காந்து மேல இருந்து பார்க்க வேண்டியதுதான். ஊர்ல எவ்வளவு குடிக்காரங்கிறான், ஆனா அவன்லாம் விட்டுவான் கூட உட்காந்து குடிக்கிறா. காரணம் என்ன தெரியுமா? காலைல 6 மணிக்கெல்லாம் ஓன் சாப் தர சொல்லி போராட்டம் பண்ணாம அந்த நல்ல மனசுக்காக தான் உட்காந்து குடிக்கிறேன். நம்ம எவ்வளவு ஆல்கஹால் அடிக்கிறோமோ அவ்வளவு ஃப்ரூட்ஸ் எடுத்து சொல்லி என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லியிருக்கான். இந்த நாய் குடிச்சு செத்துட்டு இருக்கமா நாத்துக்கு. எருமை 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 கொஞ்சமாச்சு அறிவு மாதிரி இருக்குதா இல்லையா? எப்பா பார்த்தாலும் குடி 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 குடின்னு. யோ நீலாம் பெரிய மனுஷன் தானே, சின்ன பையனோட சரி செம்ம உட்காந்து குடிச்சு நிக்கிற. வேணா சூத்து கூட கழுவி தெரியாது இவனுக்கு, அவன் கூட உட்காந்து குடிக்கிற அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? அவனை சாருக்கு ஒண்ணு அடிக்கல, அப்புறம் ஏரி தண்ணியும் மோட்டர் தண்ணி உட்காந்து குடிச்சு நிக்கிறேன். என்னடா சும்மா கிடையாது. இந்த நாய் வேற குடிக்க ஆளு இல்லாம இவனை கூட்டு வந்து காலங்காலத்துல ஒலரிங்கிறாமா உட்காந்துன்னு. டேய் சும்மா பச்சை தண்ணி குடிச்சிட்டு போதில உட்காந்துங்கிறான். கூலிங் வாட்டர் குடிச்சு ஒலரிங்கிறாமா அவன். இவங்க கூட உனக்கு சகவாசம். ஏன்டா உனக்கு குடி மறக்கிறதுக்கு வேற வழியே தெரியலடா? ஓர குடி காய்ச்சி எடுத்து போய் கைகெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. பட நெஞ்சு அடிக்கிற மாதிரி ஆகி போச்சுமா. அளவெல்லாம் பண்ணுகிறடா நீ இப்பலாம். பைத்தியக்காரச்சி இப்ப எதுக்கு என் உயிரை எடுத்து வலையில போட்டு வைக்கிற பின்னிய? சின்ன பையா ஓரா பண்ணாதடா. பின்னாடியே புஷ்பான் விடுவாங்களா, அந்த மருந்து ஃபுல்லா கட்டி வச்சுக்கிறேன் பின்னாடியே. அப்படியே நீங்க பத்த வச்ச உடனே மேல ஜொயிங்கன்னு போயிடு. மேல போன உடனே மறந்துட போற. பின்னாடி இருக்கிற பல்குண்டு ஒவ்வொன்னு டப்பு டப்புன்னு வெடிக்கணும். அவர் வந்து கலர் பவுடர்லாம் அப்படியே கீழே கொட்டுண்டா சின்ன பையா, செம சூப்பரா இருக்கும்டா. கலர் பவுடர் கொட்டுறது ரத்தம் தான் சதைக்கு இதுல பிச்சு எதிரே போட்டு வீழும். ஐயா ஓரா பண்ணாத. வந்து என் உயிரை எடுத்து நிக்குது. மேல போய் கலரா வந்து என்ன பண்ண போற பண்ணி பாத்து? பீச்ல ஏரோப்ளேன்ல இந்த மாதிரி தான் கலர் கலரா பவுடர் எல்லாம் தூவினாங்களாடா. அம்மா போய் எப்படியாச்சும் பாத்தோம்னு நினைச்சினா இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சாவு செய்தி. அம்மா சாவுக்கு போட்டேன், நானா பண்றது? நீ சாவுக்கு போட்டு நீங்க என்ன சாவு வச்சிருக்க போலுக்குது. ஐயா சாவலாம் ஒண்ணு மாட்டேன். ஞாபகமா மேல போய் இது மட்டும் வெடிச்சு விட்டுரு சாமியா. அம்மா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிறேன். கோலம் மாவெல்லாம் கொட்டி வச்சுக்கிறேன்டா உள்ள கலர் கலரா. போய் நிலவுல போய் கோலம் போட்டு வரட்டா? அங்கெல்லாம் வேணாண்டா, நிலா ஒயிட்டா இருந்தா தான்டா அதுக்கு அழகிய. மூஞ்சி பாத்தியா பெவிக்கு வேற போட்டு வெட்டி வச்சுக்கிறேன், அங்க ஒட்டிக்கிச்சு. ஏய் நீ ஒரு புரட்சி பண்றடா, உனக்கு தெரியுதா இல்லையாடா? புரட்சி பண்றான். ஆமா கல்வெட்டுல எல்லாம் எழுதுவாங்கடா சொன்ன பையா. இந்த மாதிரி ஏரோப்ளேன்ல போனா அப்படின்னு சமாதி கட்டி கல்வெட்டுல எழுதி வைப்பாங்க போட்டோ போட்டு தோற்ற மாதிரி. அந்த வேதனை சொல்றா? அது இல்லடா. ஓடிடுறேன். குட்டி பட துப்பு இல்ல உட்காந்து புழிக்க போட்டுக்கிறேன். இதுக்கு அவனுக்கு ராம்பால உட்காந்து மேய்ச்சிங்கிறாங்க. சின்ன பையடே வெயில ஓடி ஓடி அங்கேயும் மேய்ச்சி கிடக்காத. நேரா போ கண்ணிக்கா விட்டு கையில விடு, எல்லாத்தையும் மேய்ச்சி எடுத்துன்னு புரியுதா? ஊரே மேய்ஞ்சி எடுக்கிறா, என்ன ஒரு தான் விட்டு வச்சுக்கிறேன். நான் அவங்ககிட்ட போன் வச்சுக்க, அவள் தான் நாஞ்சி மேய்ஞ்சி எடுத்துருவா. அசிங்கமா திட்டுவா பச்சை பச்சையா. அம்மா விசாரிச்சு பாத்துட்டா அவ ஊருக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறாளாண்டா. நீ போய் மேய்ச்சி எடுத்துன்னு வா. இந்த சின்ன பையா அங்க பெரிய கல்லுக்குது இல்ல, பெரிய கல்லுக்கும் கலக்க கொல்லிக்கும் நடுவுல ஒரு பயிர் இருக்குது பாரு. அந்த பயிர்ல ஒரு 10 அடி விட்டுட்டு மொத்த எல்லாத்தையும் மேய்ச்சி எடுத்துன்னு வாடா. ஏமா உனக்கு? அந்த 10 அடி தாண்டா அம்மா நட்டுது. கயிறு நல்லா வளரும்டா. அது மட்டும் இல்லடா சின்ன பையா, அம்மா நடு நட்டேன், களை பறிச்சேன், இவ்வளோ வேலை பார்த்தேன், ₹1 கூட கண்ணில் காமிக்கலரா. அதுக்குதான் இதை காசை நம்ம இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். வீட்டு கொல்லியில மொத்தத்தையும் மேய்ச்சி எடுத்துன்னு வாடா. என்ன ஃபுல்லா மஞ்சள் மௌத்துறோமா, வெயில் ஒண்ணும் தாங்கல போலுது மாட்டுங்களுக்கு. ஐயே சி உனக்கு வவ்வ கடத்துல சின்ன பையா. அப்புறம் அந்த லாஸ்ட் ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது. குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்க, ஆம்பளை குட்டி போட்டுச்சுன்னா ஏர்ல இருக்கிற தண்ணி எடுத்து தெளிச்சு விடு சாமிக்கு. சாமிக்கா? வெட்டுறதுக்கு. அட பாவத்தை, அது என்னமா பண்ணுச்சு வாயில ஜீவன்? ஐயே இன்னும் நீ திருந்தவே இல்லை போய் ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது. உன் புள்ளைய வெட்டு, உன் பொண்ணை வெட்டு. அது எப்படிரா?